போ. உள்ள போ. ஏய் ஏய் உள்ள போடா. போடா. ஊரெல்லாம் பிரச்சனை பண்ணி என் மானத்தை வாங்குற. ஒவ்வொருத்தரும் கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. ஏன் இப்படி பண்ற? அசிங்கமா இருக்கு. ஏய் நான் தான் சொல்றேன்ல. போடா சும்மா இருடா. சும்மா சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்கான். யார்கிட்ட பேசுறான்? டேய் டேய் என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? டேய் இதுக்கு மேல நீ ஒரு நிமிஷம் கூட வெளிய இருக்க கூடாதா? போடா உள்ள. போடா. போடா. ச்சே. Shit! What the fuck? என்ன? என்னாச்சு? இப்போ எதுக்கு ஒன்று உள்ள போட்டு பூட்டுறாங்க? ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருறா. அப்போ தாண்டா உன் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். சொல்கிறா. எனக்கு என்ன ரீசன் தெரியல. சொல்லு. ஆக்சுவலி என்கிட்ட ப்ராப்ளமே இல்ல. என்ன சுத்தி இருக்கவங்க தான் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. சரி சரிடா. நான் பொறுப்பு இல்ல. டேய் ஏன்டா அவன் இப்படி பண்றான்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஒண்ணுமே புரியல. டாக்டர்கிட்ட காட்டலாமா? சரி என்னாச்சு? யோசி. தயவுசெய்து சொல்லு என்னாச்சு? எனக்கு தெரிஞ்சு என் மேல ஒரே தப்பு தான் இருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி என்னோட வேலையை ரிசைன் பண்ணேன். ஒருவேளை அதனால தான் என்னை யாரும் பிடிக்காம இருக்காங்களோ? டேய் நீ உன் வேலையை ரிசைன் பண்ணால தான் உங்கள் அம்மா அப்பா மேலே கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறியா? டேய் நம்புற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்கிறா. எங்க அப்பா அம்மாவை பத்தி பேசுறதுக்கு நீ யாருடா? எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியுமா? அறிவு கட்டவன். இந்த கதை கத்துறான். நல்ல வேளை நான் அவனை சீக்கிரமா கொண்டு வந்துட்டோம். இல்லை ரோட்ல பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பானா? ஆமாண்டா. 2 மாசத்துக்கு முன்னாடி கூட பக்கத்துல இருக்கிற பசங்க கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கான். அவனுங்க என் மூஞ்சிக்காக பொறுமையா போயிருக்கானுங்க. இவன் விடுற மாதிரி இல்லாம அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணி ஆத்திரம் மூட்டிருக்கான். அவனுக்கு பொறுத்து பார்த்துட்டு கோவத்தை தாய்க்க முடியாம அடிச்சிருக்கானுங்கடா. இந்த அசிங்கம் எனக்கு தேவையா? அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சாரி கேட்கறானுங்க. என்ன பிரயோஜனம்? இவன் தேடி போய் அடி வாங்குறானா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குடா. இவன் தன்னைய தண்டிச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படி இவனை தண்டிச்சுக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? சும்மா என்கிட்ட கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லடா. டேய் நீ என்கிட்ட சொல்லாமல் வேறு யார்ட்ரா சொல்ல போகிற? இங்கே பாரு, நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாலும் உன்னை அப்படியே அடைச்சி தான் வைப்பாங்க இனிமேல். சரியா? இப்படி தானா? எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே சண்டை போட்டிருக்கானா? அவனுக்கு ஃப்ரெண்டுன்னு பார்த்தா நான் மட்டும் தானே இருக்கேன். அவன் நடந்துக்கிறது பார்த்தா ரொம்ப பயமா இருக்குண்ணா. சின்ன வயசுலேருந்து அவங்களும் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியாதா? தெரியலையேண்ணா. நானும் எவ்வளோ வாட்டி கேட்டுட்டேன், சொல்லவே மாட்டேன்றான். தெரிஞ்சாலாச்சும் ஹெல்ப் பண்ணலாம். ஒருவேளை 2 மாதத்துக்கு முன்னாடி என்னோட வேலையை ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்ணிட்டேன். அதனால தான் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேனோ? எதிரா என்னடா என்னை பார்த்தா என்ன லூசு பய மாதிரி இருக்கா? நீ என்ன சொன்னாலும் நம்ப நினைச்சிட்டு இருக்கியா? எதுக்குடா அவன் வேலையை ரிசைன் பண்ண? எதுக்குடா அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட பிரச்சனை பண்ண? டேய் அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல? 2 மாசமா பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்க தெரியுமா உனக்கு? டேய் நீ வாலண்டியரா போயிட்டு இல்லாட்டி அடிவாரம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க. டேய் நீ ஏதோ ஒரு விஷயத்தால உன்னையே பனிஷ் பண்ணு நினைச்சிட்டு இருக்கடா. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு 2 மாசமா சரியான சைக்கோ லூசு ஒரு இதா போயிட்டு இருக்க. என்ன ஆச்சுனே தெரியல.
சொல்லி தொலையா அது என்ன மேட்டர்னு. சரியான லூஸ். சொல்றா. ஆண்டி என்னாச்சு ஆண்டி? விக்கி விக்கி கதை திறடா. பிரியா, ஒரு 5 minutes வெயிட் பண்ணு, நானே கூப்பிடுறேன். நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், ஆனால் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஆனால் இந்த வாட்டி தயவு செய்து உண்மையை சொல்லு, சரியா? நான் உண்மை தான் பேசுவேன். சொல்லு. முன்னாடிலாம் வீக்லி லாங் ட்ரைவ் போவோம், தெரியும்ல. அப்படி ஒரு நாள், ஒரு சாட்டர்டே நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 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 4 மணி இருக்கும். 4 மணிக்கு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு என்ன பண்ணா? ஷிஃப்ட் முடிஞ்ச பிறகு ஒயின் ஷாப்புக்கு போய் பிளாக்ல சரக்கு வாங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். குட்டின்னு அளவே இல்லாமல் 6 மணி வரைக்கும் மரண போதையாயிட்டேன். அதுக்கப்புறம் போதையில் பைக் எடுத்துட்டு லாங் ட்ரைவ் போகலான்னு ஓட்ட ஆரம்பித்தேன். ரோட்டில் யாருமே இல்லை. லாங் ட்ரைவ் போகிறதுக்காகவே செஞ்சு வச்ச ரோடு மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபீலு பா சான்ஸே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு ஏற்றிட்டே இருந்தேன். அந்த டைமில் என்னோடய எய்ம் என்னென்னா, எப்படியாவது 140 டச் பண்ண மட்டும்தான் இருந்துச்சு. வேறு எதுவுமே எனக்கு தோணலை. டாப் ஸ்பீடில் போக ஆரம்பித்தேன். 110, 120 சுற்றி பார்க்கும்போது ஒட்டுமொத்த க்ரௌடும் என்னை அப்படியே கிளாப் தட்டி அப்படியே சேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபீல் என்னால் சத்தியமாக சொன்னால் புரியாது. திடீர்னு ஒரு டோன் வந்துச்சு. ஃபுல் போதையில் போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் நடுவில் வந்து நிற்கிற மாதிரி தெரிஞ்சது. அதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு 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 என்ன பண்ணனே தெரியல. யாரும் என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அங்கேருந்து போயிட்டேன். என்ன பண்ணுறது? நீ என்ன வேணுனவா போயிடுச்சா? இதனால தான் உன்னையே நீ பனிஷ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, முடிஞ்சு போச்சு. ஒரு விஷயம், இப்போ நீ இங்கே சொன்னதை வெளியில் எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க. முதல்ல நீ அவங்கள்ட்ட போய் சாரி கேளு. அதுக்கப்புறம் நீ உன்னையே மன்னிச்சிரு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போ. அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆகு. அப்படி ஆவலை கடைசி வரைக்கும் நீ இப்படி பைத்தியக்காரனாகவே தான் சுற்றிட்டு இருப்ப. இந்த கில்ட்டி கான்ஷியஸ் உன்னை கொன்னுட்டே இருக்கும். அடடா, அன்பென்ற ஒன்றை செய்தது யார்? ஜீவன் எங்கும் அதை நெய்தது யார்? அன்பென்ற வேலையின் வெளியே பூமி இல்லை. மன்னிப்பு நிகழாத மண்ணில் எங்கும் சாமி இல்லை. நீரென்பது பள்ளத்தின் உயரம், குறை என்பது நிறை மறந்த துயரம். நிறையானேன் குறையானேன், நிழல் தொலைந்து நிஜமானேன். நிறையானேன் குறையானேன், நிழல் தொலைந்து